بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் ஜக்காத்துடைய பாடத்தில் இரண்டாவது ஹதீஸை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக வஃபி ஸதகத்தில் கனமி ஃபி சாயிமத்திஹா, தானாக மேய்ந்து திரிந்த ஆட்டினுடைய ஜக்காத்திலே இதா கானத் அர்பஈன இலா 20 வ 100 ஷாத்தன், 40 முதல் 120 வரையுமான ஆடுகளில் ஷாத்துன், ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். 40 முதல் 120 வரைக்குமான அந்த அளவில் ஒரு ஆடு வழங்க வேண்டும். ஃபைதா ஜாதத் அலா 20 வ 100, 120 அது கடந்து விட்டால், இலா 200, 200 வரைக்கும் கடந்து விட்டால், ஃபஃபீஹா ஷாத்தானி, அதிலே 2 ஆடுகள் வழங்க வேண்டும். ஃபைதா ஜாதத் அலா 200 இலா 300, 200 முதல் 300 வரையிலே அது கடந்து விட்டால், ஃபஃபீஹா 3 ஷியா, அதிலே 3 ஆடுகள் வழங்க வேண்டும். ஃபைன் ஜாதத் அலா 300, 300 அது தாண்டிவிட்டால், ஃபஃபி குல்லி 100 ஷாத்துன், ஒவ்வொரு 100லும் ஒரு ஆடு வழங்கப்பட வேண்டும். ஃபைதா கானத் சாயிமத்து ரஜுலி நாகிஸத்தம் மின் 40 ஷாத்தன் ஷாத்துன் வாஹிதா, ஒரு மனிதனுடைய தானாக மேய்ந்து திரிந்த ஆடுகளினுடைய அளவு 40 இருந்து அதில் ஒரு ஆடு குறைந்து விட்டால், ஃபலைஸ ஃபீஹா ஸதகத்துன், அதிலே எந்த ஒரு ஜகாத்தும் கிடையாது. இல்லா ஐயஷா ரப்புஹா, அந்த ஆட்டிற்கு சொந்தக்காரர் விரும்பினாலேயே தவிர. வலா யுஜ்மஉ பைன முத்தஃபர்ரிகின், பிரிந்திருக்கக்கூடிய பிராணிகளுக்கு மத்தியில் ஒன்று சேர்க்கப்படக்கூடாது. வலா யுஃபர்ரகு பைன முஜ்தமஇன், ஒன்றாக இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு மத்தியில் வேறாக அதை பிரித்து வைத்து விடக்கூடாது. ஹஷ்யத் ஸதகா, ஜகாத் கொடுப்பதற்கு பயந்து. வமா கான மின் ஹலீதைனி, 2 கலந்த 2 ஆடுகளினுடைய பகுதிகளில், ஃபைன்னஹுமா யதராஜஆனி பைனஹுமா பிஸ்ஸவிய்யா, அந்த 2 பகுதி ஆடுகளுக்கும் சொந்தக்காரர்கள் தங்களுக்கு மத்தியில் சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். வலா யுஹ்ரஜு ஃபி ஸதகத்தி ஹரிமத்துன், ஜகாத்தை பொறுத்தவரையில் வயதுக்கு சென்ற பிராணியை வழங்கக்கூடாது. வலா தாத்து அவாரின், பலவீனம் உள்ள பிராணியை வழங்கக்கூடாது. இல்லா ஐயஷா அல் முசத்திகு, அல்லது முஸ்ஸத்திகு, ஜகாத்தை வழங்கக்கூடியவர் அல்லது ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர் நாடினாலேயே தவிர. வஃபிர் ரிகத்தி, வெள்ளியை பொறுத்தவரையிலே ருபுல் உஷ்ரி, 10ல் 4ல் ஒரு பகுதி, அதாவது 2.5 வீதம். ஃபைல்லம் தகுன் இல்லா 90 வ 100, அது 190ஆகவே தான் இருந்திருக்குமே இருந்தால், 190ஆகவே தான் அது இருக்கிறதையாக இருந்தால், ஃபலைஸ ஃபீஹா ஸதகத்துன், அதிலே எந்த ஒரு ஜகாத்தும் கிடையாது. இல்லா ஐயஷா ரப்புஹா,
அதற்கு சொந்தக்காரர் விரும்பினாலேயே தவிர. ஒமம் பலகத் ஐந்தஹு மினல் இபிலி சதகத்துல் ஜதஅதி, ஜதாஅத் வழங்க வேண்டிய அளவிற்கு ஒட்டகத்தில் ஒருவரிடம் அவருடைய அந்த நிசாப் அடைந்திருந்து, வலைசத் ஐந்தஹு ஜதாஅத்துன், அவரிடத்தில் அந்த பிராணி ஜதாஅத் என்கிற அந்த பிராணி இல்லை என்றிருந்தால், வைந்தஹு ஹிக்கத்துன், அதே நேரம் அவரிடத்திலே ஹிக்கத் இருக்கிறது என்று சொன்னால், வைன்னஹா துக்பலு மின்ஹுல் ஹிக்கா, அவரிடமிருந்து ஹிக்காவை ஏற்றுக்கொள்ளப்படும். வயஜஅலு மஅஹா ஷாத்தைனி இன் இஸ்தைஸரதா லஹு, அவருக்கு முடியுமையாக இருந்தால் அவர் அதனுடன் 2 ஆடுகளை சேர்த்து கொடுக்கட்டும். அவ் 20 திர்ஹமன், அல்லது 20 வெள்ளிக்காசுகளை கொடுக்கட்டும். வமன் பலகத் ஐந்தஹு சதகத்துல் ஹிக்கதி வலைஸத் ஐந்தஹுல் ஹிக்கா, யாருக்கு ஹிக்கத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருந்து ஆனால் வலைஸத் ஐந்தஹுல் ஹிக்கா, ஹிக்காவை கொடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தால், அவரிடத்தில் அந்த ஹிக்கத் இல்லை என்றிருந்தால், அதே நேரம் ஐந்தஹுல் ஜதாஅத்து, அவரிடம் இருப்பது ஜதாஅத்தாகவே தான் இருந்தால், ஃபைன்னஹா துக்பலு மின்ஹுல் ஜதாஅத்து, அவரிடமிருந்து ஜதாஅத்து பெற்றுக்கொள்ளப்படும். வயுஅதீஹில் முஸத்திகு, வசூலிக்க வரக்கூடியவர் 20 திர்ஹமன் அவ் ஷாத்தைனி, 20 வெள்ளிக்காசுகளையோ அல்லது 2 ஆடுகளையோ ஜகாத் வழங்கியவருக்கு கொடுக்க வேண்டும். ரவாஹுல் புகாரி, புகாரி இல் வரக்கூடிய செய்தியாக இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த செய்தியினுடைய 2வது பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். ஹதீஸை வாசிப்பதற்கு எங்களுக்கு நீண்ட நேரம் செல்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நெடிய ஹதீஸில் 2வது பகுதியிலே தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதில் பல ஃபிக்ஹ் சட்டங்களை நாங்கள் அவதானிக்கலாம். முதலாவது என்ன விஷயம், ஆட்டிற்கு எப்படி ஜகாத் வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிற அந்த செய்தியில், எப்படி ரசூலுல்லாஹ் முதலாவது ஜகாத்தினுடைய ஆட்டினுடைய ஜகாத்தின் வரம்பை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள், 40 ஆரம்பிக்கிறார்கள். அப்ப 40 இருந்து 120 வரைக்கும், 40 இருந்து 120 வரைக்கும் ஒருவரிடத்திலே ஆடு இருந்தால் அவர் எத்தனை ஆடுகள் கொடுக்க வேண்டும், ஒரு ஆடு வழங்க வேண்டும். 120 தாண்டி விட்டால், அதாவது 121க்கு அது வந்து விட்டால், ஒரு ஆடே அதிகரித்து விட்டால் அப்பொழுது எத்தனை ஆடுகள் வழங்க வேண்டும், 2 ஆடுகள் வழங்க வேண்டும். இப்போ 121 இருந்து எது வரைக்கும், 200 வரைக்கும் எத்தனை ஆடுகள், 2 ஆடுகள் வழங்க வேண்டும். 201 அடைந்து விட்டால் 3 ஆடுகள் வழங்க வேண்டும். அப்ப 201 இருந்து எது வரைக்கும், 300 வரைக்கும். அப்ப மொத்தம் 300 வரைக்கும் ஒரு இடத்துல இருந்தால் எத்தனை ஆடுகள் அவர் வழங்க வேண்டும், 3 ஆடுகள் வழங்க வேண்டும். 301 மாறிவிட்டால் அதனுடைய சட்டத்தின் அமைப்பை எப்படி சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு 100க்கும், ஒவ்வொரு 300 தாண்டி விட்டால் மொத்தமாகத்தான் பார்க்க வேண்டும். மொத்தமாக அந்த ஆட்டில் எத்தனை 100 இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு ஆடு விகிதமாக ஜகாத்து வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சகோதரர்களே, 40 இருந்து 120 வரை ஒரு ஆடு, 121 இருந்து 200 வரை 2 ஆடு, 201 இருந்து 300 வரை 3 ஆடுகள், 300 தாண்டிவிட்டால் ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு ஆடுகள் வழங்க வேண்டும் என்கிற அந்த சட்டம் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2வது நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த ஹதீஸிலே குறையுள்ள பிராணிகளை எதாக வழங்கக்கூடாது, ஜகாத்தாக வழங்கக்கூடாது என்று இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த குறையுள்ள பிராணிகள் என்று சொல்லி என்னென்ன விஷயங்களை இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹரிமத்துன் என்ற சொல் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஹரிம் என்று சொன்னாலே வயதுக்கு போனவர்களுக்கு சொல்லுவார்கள். அப்ப பிராணிகளில் பற்கள்
விழுந்து விடுகின்ற அந்த நிலைமைக்கு வந்து விட்டால் அப்படியான பிராணிகளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஹரிமத்துன் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தாத்து அவார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தாத்து அவார் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவாறு என்று சொன்னால் பலவீனம், அவ்வாறு என்று சொன்னால் பலவீனம், அவ்வாறு என்றும் அதை நாங்கள் சொல்லலாம், அவ்வாறு என்றும் சொல்லலாம். அந்த ஐனுக்கு வந்து ஃபதஹத்தையும் வைத்து சொல்ல முடியும், அதே மாதிரி லம்மத்தையும் வைத்து சொல்ல முடியும். பொதுவாக பலவீனத்துக்கு என்ன சொல்லுவார்கள், அவ்வாறு என்று சொல்லுவார்கள். அப்ப பலவீனம் உள்ள மிருகத்தை என்ன செய்யக்கூடாது, ஜகாத்தாக வழங்கக்கூடாது அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டலில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அல்லாத வேறு செய்திகளில் தைஸ் என்ன ஒரு பிராணி சொல்லப்பட்டிருக்கிறது, தைஸ், அதை எழுதிக் கொள்ளுங்கள். தைசுன், தா யா சீன். அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்க ஹரிமத்துன், அதே மாதிரி தாத்து அவார், இந்த ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று தைஸ், தைஸ் என்பதும் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தைஸ் என்று சொன்னால் என்ன, ஃபஹ்லுல் கனம் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த ஆடை இனப்பெருக்கம் செய்வதற்காக வேண்டி அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் அதை பாதுகாத்து வைத்து கொண்டிருப்பார். அந்த பெருக்கத்திற்காகவே அதை மிக முக்கியமான ஒரு பிராணியாக அதற்கு சொந்தக்காரர் பாதுகாத்து வைத்து கொண்டிருப்பார். அப்படியான அந்த ஃபஹல் தமிழ் என்ன, கிடாயா என்ன சொல்றது, கிடாயா, ஆமா. அப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, தைஸ். அதனுடைய முக்கியமான நோக்கமே அந்த ஆடை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி வரக்கூடியது. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தைஸ் என்று சொல்லுவார்கள். அப்ப அதையும் வழங்கக்கூடாது அப்படி என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் வழங்கக்கூடாது, அது அவரிடத்திலே உள்ள பெருமதியான ஒரு விஷயம். அப்ப முன்னால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டும் பலவீனமானது. எது பலவீனமானது, ஹரிமத்து பலவீனமானது, தாத்து அவார் பலவீனமானது. ஆனா அதே நேரத்தில் தைஸ் என்பது என்னது, பெருமதியானது. அப்ப அதனால இந்த மூன்றையும் என்ன செய்யக்கூடாது, வழங்கக்கூடாது அப்படி என்று இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கலாம். ஆனா இந்த செய்தியை தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லா ஐயஷா ரப்புஹா, அதற்கு சொந்தக்காரர் என்ன செய்தாலே ஒழிய, விரும்பினாலே ஒழிய. அப்ப இந்த அதற்கு சொந்தக்காரர் விரும்பினாலே ஒழிய என்பது, அந்த தைஸை அவர் கொடுப்பதற்கு விரும்பினால் அவர் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த பெருமதியானதை, அந்த தைஸை அவர் என்ன செய்ய விரும்பினால், கொடுக்க விரும்பினால் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் ஜகாத்தை வசூலிக்க கூடியவர் போய் தானாக என்ன செய்ய முடியாது, அதை எடுக்க முடியாது. அப்ப அதை எடுப்பதாக இருந்தால், ஜகாத்தை வசூலிக்க கூடியவர் அந்த தைஸை எடுப்பதாக இருந்தால் யாருடைய அனுமதி தேவைப்படும், அங்கு உரிமையாளருடைய அனுமதி தேவைப்படும். ஏனென்றால் அதன் பக்கம் அவர் மிக தேவையுள்ளவராக இருக்கிறார் என்கிற அடிப்படையில். அப்ப அதனாலதான் அங்கு எது சொல்லப்பட்டிருக்கிறது, தைஸ் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலுள்ள ரெண்டும் ஏன் வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனமானது, பிரயோஜனம் குறைந்தது அப்படிங்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஹைர், அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பாருங்கள், இந்த செய்தியில வரக்கூடிய ஒரு விஷயம், இல்லா ஐயஷா அல் முசத்திகு அல்லது முசத்திகு, ரெண்டு மாதிரியும் அதை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ரிவாயத்தில் வந்திருக்கிறது. முசத்திகு என்றால் என்ன பொருள், முசத்திகு என்றால் என்ன பொருள். முசத்திகு என்றால் ஜகாத்து வழங்கக்கூடியவர். தசத்தகையில இருந்து வரக்கூடிய இன்னொரு வடிவம் தான் என்னது, இஸ்ஸத்தக என்று சொல்லுவார்கள். அப்ப முசத்திகு என்று வந்தால் ஜகாத்து வழங்கக்கூடியவர் என்று அர்த்தம். முசத்திகு என்று வந்தால் ஜகாத்தை வசூலிக்க கூடியவர் என்று அர்த்தம். அப்ப ஒரே சொல்லில் எத்தனை வகையான விளக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன, ரெண்டு வகையான விளக்கங்கள் கிடைக்கின்றன. ரெண்டு வகையான ரிவாயத்துகளையும் அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இதற்கும் இந்த சொல் பொருத்தமாக இருக்கிறது, அதற்கும் இந்த சொல் என்னது பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப முசத்திகு என்று சொன்னால் அது என்ன அர்த்தத்தை தருகிறது, ஜகாத்தை வழங்கக்கூடியவர் தான் விரும்பினால் அவர் என்ன செய்ய முடியும், தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அதை வழங்க முடியும். ஜகாத்தை வழங்கக்கூடியவர் முசத்திகு. அப்படி இல்லை, முசத்திகு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோமையாக இருந்தால் ஜகாத்தை வசூலிக்க கூடியவர் மக்களின் பொது நலனை அடிப்படையாக வைத்து, எதை அடிப்படையாக வைத்து,
மக்களின் பொது நலனை அடிப்படையாக வைத்து இந்த மூன்றில் அவர் வழங்குவதற்கு பொருத்தமான சூழல் இருந்தால் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு என்றும் இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். இப்போ உதாரணமாக முன்னால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டும் பலவீனமானவைகள் தானே. ஆனா ஏனைய அவருடைய பிராணிகளை பார்த்தால் எல்லாமே பொறுமதியானதாக இருக்கிறது. இப்ப ஜகாத்தை வசூலிக்க வரவருக்கு பெறுமதியானதே உரிமையாளரிடத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப அதே நேரத்தில் எதையுமே எடுக்காமல் போனால் ஏழைகளுக்கு போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு நலனாவது என்ன செய்யும், கிடைக்காமல் போவதற்கும் என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. பலவீனமாக இருந்தாலும் பாவிப்பதற்கு உகந்ததாக இருக்குமா இல்லையா? சில நேரம் ஹரிமத் வயதுக்கு போனதாக இருக்கும், ஆனால் நன்கு கொளுத்ததாக இருக்கும். அப்ப ஜக்காத்தை வசூலிக்க வருகிறவர் பார்க்கிறார், எதையுமே எடுக்காமல் போவதை விட இதை எடுத்தால் ஏழைகளுக்கு அதில் என்ன வரலாம், பிரயோஜனம் வரலாம் என்கிற அடிப்படையில் அவர் சிந்தித்தால் அவர் என்ன செய்ய முடியும், இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்றில் மக்களுடைய நலனை அடிப்படையாக வைத்து எடுப்பதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறது, முசத்திக்கு இருக்கிறது. சில அறிஞர்கள் முசத்திக் என்று எடுப்பதுதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறார்கள்? முசத்திக்க முற்படுத்துறதை விட முசத்திக்க முற்படுத்துறத அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணமாக இருக்கும்? கொடுக்கிறவருக்கு சில நேரம் என்ன வரலாம், அதுல குறை ஏற்படுத்தலாம், அல்லது மக்களுக்கு போற விஷயத்துல அவருக்கு ஏதோ ஒரு கஞ்சத்தனமான ஒரு உணர்வு கொண்டு வரலாம். அப்ப ஏழைகளுக்கு பாதிப்பு வர விகிதம் யார் கொடுக்கும் பொழுது வருகிறது, அவராக கொடுக்கும் பொழுது. அப்ப இன்னொருவர் வந்து வசூலிக்கும் பொழுது அவர் எல்லா பொது நலனையும் அவதானித்து வசூலிப்பார் என்ற அடிப்படையில் முசத்திக்கு என்பது ஏற்றமானது அப்படி என்று என்ன செய்திருக்கிறார்கள் அறிஞர்கள் சொல்லியிருக்க. ஆனால் இந்த ரெண்டு படி பார்த்தாலும் இந்த ரெண்டு விளக்கத்தின் அடிப்படையிலும் அது என்னதல்ல, பிழையானது அல்ல. முசத்திக்கு என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி முசத்திக்கு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஹைர். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இருக்கக்கூடிய இந்த பிராணிகள் எல்லாமே, உதாரணமாக ஆடு எல்லாமே பலவீனமானவைகளாக இருக்கின்றன. இப்ப என்ன செய்வது? அந்த ஹதீஸில் என்ன வந்திருக்கிறது, பலவீனமானதை கொடுக்க கூடாது என்று வந்திருக்கிறது. பொதுநலன் அடிப்படையில் வசூலிப்பவர் எடுத்து கொடுப்பது என்பது ஒரு பகுதி. ஆனால் பொதுவாக இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, பலவீனமானதை யாருக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜகாத்தாக கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருக்கிற எல்லாமே பலவீனமானவைகளாக இருந்தால் என்ன செய்வது? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அதில் எந்த அளவிற்கு கொடுப்பதற்கு ஒரு குறைந்த அளவுக்கு உள்ள தரத்திலே உள்ளதையாவது இருப்பதில் எது பெருமானம் உடையதாக இருக்கிறதோ அதை எடுத்தாவது அவர் என்ன செய்யட்டும், ஜகாத்தை கொடுக்கட்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இருப்பதெல்லாம் பலவீனமாக இருக்கிற காரணத்தினால இவர் ஒரு பிராணியை வாங்கி கொடுப்பது சிறந்தது அப்படிங்கிற கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே பிராணி இருக்கும் பொழுது வாங்கி கொடுப்பது பொருத்தமானதல்ல. இந்த அசல் இருக்கா இல்லையா, அங்கனிக்கு அசல் இல்லாத பொழுதுதான் பெருமதியை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நகர வேண்டும். ஆனால் இப்போ இங்கே அசல் இருக்கிற காரணத்தினால் அப்போ அதில் இருந்து ஏதாவது பொருத்தமான ஒன்றை, குறைந்தபட்சமாவது பொருத்தமான ஒன்றை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், ஜக்காத்தாக வழங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது சிறந்த கருத்தாக நமக்கு தெரிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பலவீனம் அப்படிங்கிறதை நாங்கள் எப்படி வரையறை செய்வது? ஒரு பிராணி வந்து பலவீனமானது அப்படிங்கிறதை நாங்கள் எப்படி வரையறை செய்வது அப்படின்னு சொன்னால் அறிஞர்கள் அதற்கு ஒரு அளவுகோலை சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஹரிமத் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தாத்து அவார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வைத்து ஒரு பிராணி பலவீனமான பிராணி என்று எப்படி நாங்கள் முடிவுக்கு வருவது? அதுக்கு ஒரு அளவுகோல், பலவீனமான பிராணி என்றால் என்ன என்பதற்கான அளவுகோலை எப்படி நாங்கள் தீர்மானிப்பது என்று சொன்னால் அறிஞர்கள் இரண்டு விதமான வழிகாட்டல் நமக்கு சொல்லுகிறார்கள். ஒன்று என்ன, உதுஹியாவில் சொல்லப்பட்டது போல, உதுஹியா சம்பந்தமான ஹதீதில் சொல்லப்பட்டது போல கால் நொண்டியாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி பார்வை குறைவாக இருக்கக்கூடியது, மெலிந்து போய் இருக்கக்கூடியது, இப்படியான அடையாளங்கள் இருந்தால் அதை நாங்கள் பலவீனமான பிராணிக்குள்ள என்ன செய்யலாம், சேர்க்கலாம். அல்லது மக்களுடைய பாவனைக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கக்கூடிய பிராணிகள், அதை நாங்கள் எதற்குள் கொண்டு வரலாம்,
பலவீனமான பிராணி என்கிற வட்டத்துக்குள் கொண்டு வரலாம். அப்ப பலவீனம் என்கிறது இந்த அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வரையறை சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் இந்த செய்தியில இருந்து புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 வகையான பிராணிகளை ஜகாத்தாக வழங்கக்கூடாது என்கிற விஷயம் மிக முக்கியமான விஷயம். முதலாவது என்னவென்றால் அல் மாஹிப். முதலாவது என்ன? அல் மாஹிப். மாஹிப் என்று சொன்னால் பிரசவத்திற்கு தயாரான பிராணி. பிரசவத்திற்கு தயாரான பிராணிக்கு சொல்வார்கள் அல் மாஹிப் என்று சொல்வார்கள். இரண்டாவது ஒரு பிராணி இருக்கிறது, அர்ருப்பா. என்ன பிராணி? அர்ருப்பா. அர்ருப்பா என்று சொன்னால் தற்பொழுதுதான் பிரசவித்திருக்கக்கூடிய பிராணி, அதாவது தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிராணி. இது அர்ருப்பா என்று சொல்வார்கள். ரா ஷத்து, பாவுக்கும் ஷத்து, அர்ருப்பா. முஸ்ஸத்திக்ல சாதுக்கு சத்து. அப்ப சாதுக்கு சத்து வந்தால் ஜகாத்து கொடுக்க கூடியவர், சத்து வரலாட்டி ஜகாத்தை வசூலிப்பவர் என்று அர்த்தம். ஹைர். அப்ப அல் மாஹில் இரண்டாவது என்ன? அர்ருப்பா. மூன்றாவது அல் அகூலா, நன்கு சாப்பிட்டு நன்றாக கொழுத்த பிராணி. இந்த 3 பிராணிகளையும் மிக முக்கியமாக அறிஞர்கள், ஃபிக்ஹ் சட்ட அறிஞர்கள் வரைய விளக்கணம் செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த 3 பிராணிகளையும் வழங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? உரிமையாளர் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயாக்கும் வகராயிம அம்வாலிஹிம், அதாவது ஜகாத்தை வசூலிக்கிற நேரத்தில் உரிமையாளர் அளிக்கக்கூடிய அதி உச்சபட்சமான பிராணிகள் தான் இந்த 3 வகையான பிராணிகள். அதி உச்சபட்சமான மிக பெருமதியான 3 பிராணிகள் இவைகள். அப்ப அதனால இந்த 3 பிராணிகள் இருந்து எதையும் எதாக வழங்கக்கூடாது, ஜகாத்தாக வழங்கக்கூடாது. ஆனால் உரிமையாளர் என்ன செய்தாலே ஒழிய, விரும்பினாலே ஒழிய. ஹைர். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இந்த பிராணியை பொறுத்தவரையில் அஸ்ஸிஹால் என்கிற ஒரு வகையான பிராணி இருக்கிறது. அஸ்ஸிஹால். சிஹால் என்று சொன்னால் என்ன? அப்பதான் பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ஆடு அஸ்ஸிஹால் என்று சொல்வார்கள். இதில் ஜகாத்து வழங்கவே கூடாது. இதில் அஸ்ஸிஹால், பிறந்து குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த பிராணியில், இந்த மாதிரியான ஆடுகளில் நாம் என்ன செய்யக்கூடாது, ஜகாத்து வழங்கக்கூடாது என்பதில் யோகோபித்த கருத்திருக்கிறது. அப்ப சிஹால் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் ஜதாஅத் என்கிற நிலைமையை அடையாத பிராணி. கட்டாயம் எழுதிக் கொள்ளுங்கள் ஜதாஅத் என்பதை. ஜதாஅத் என்கிற நிலையை அடையாத பிராணி. அப்ப உங்களுக்கு இதிலிருந்து என்ன வழங்குது? இந்த பிராணியுடைய வயதில் 2வது கட்டத்தில் இருப்பது எது? முதலாவது கட்டத்தில் இருப்பது சிஹால், 2வது கட்டத்தில் இருப்பது என்ன? ஜதாஅத். அப்ப ஜதாஅத் என்கிற நிலைமையை அடையாத எல்லா பிராணிகளுக்கும் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சிஹால் என்று சொல்லுவார்கள். அப்ப ஜதாஅத்துக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று சொன்னால் 2 வகையான கருத்து இருக்கிறது. ஒன்று, 6 மாதம் பூர்த்தி அடைந்து விட்டால், 6 மாதங்கள் என்ன செய்து விட்டால் பூர்த்தி அடைந்து விட்டால் அதற்கு ஜதாஅத் என்று சொல்லுவார்கள். சில அறிஞர்கள் 1 வருடம் பூர்த்தி அடைந்து விட்டாலே ஜதாஅத் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக 6 வருடத்தை தாண்டி விட்டால் அதற்கு என்ன பெயர் வந்துவிடும்? ஜதாஅத் என்ற பெயர் வந்துவிடும். 6 மாசத்தை தாண்டி விட்டால், 6 மாசத்தை தாண்டி விட்டால், சில அறிஞர்கள் 1 வருடத்தை தாண்டினால் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பொதுவாக 6 மாதங்களை தாண்டினால் அந்த ஆட்டுக்கு நாங்கள் என்ன சொல்வது? ஜதாஅத் என்று சொல்வது. இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால்தான் நாங்கள் பின்னால் உள்ள விஷயங்களை வழங்கலாம். 3வது, இந்த ஆடு சம்பந்தமானதில் 3வது ஒரு மிருகம் இருக்கிறது, அதாவது வயது எல்லை சனியத். என்ன சொல்லுவார்கள்? சனியத் என்று சொல்லுவார்கள். சனியத் என்று சொன்னால் வருடத்தை தாண்டியது என்று பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். 1 வருடத்தையோ அல்லது 2 வருடத்தையோ தாண்டியது, அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? சனியத் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த ஆட்டுக்கு எத்தனை வயது நிலைமைகள் இருக்கிறது? முதலாவது என்ன? சிஹால். 6 மாதத்தை தாண்டி விட்டால்
ஜதாத்து ஹைர். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள மூத்த வயதுள்ளது எது? சனியத்து. இப்படி 3 வகையான வயதெல்லைகள் இருக்கிறது. இந்த 3 வகையான வயதெல்லைகளில் எதை வழங்கக்கூடாது? சிஹால் என்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்டை என்ன செய்யக்கூடாது? வழங்கக்கூடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் ஷாத் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸை வாசிக்கும் பொழுது நீங்க கவனித்திருப்பீர்கள், அந்த சொல் எப்படி வருகிறது? ஷாத்துன், ஷாத்துன் என்றே வருகிறது. ஷாத் என்பதற்கு சிறிய குட்டிகளுக்கு என்ன சொல்ல மாட்டார்கள்? ஷாத் என்ற சொல் பாவிக்கப்பட மாட்டாது. அந்த ஷாத் என்ற சொல்லுக்குள்ள ஜதாத்து வரும், ஷாத் என்ற சொல்லுக்குள்ள எது வரும்? தனியத்து வரும். ஆனா எது உள்ளடங்க மாட்டாது? சிஹால், சிறிய குட்டிகள் உள்ளடங்க மாட்டாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹைர். அப்ப இந்த அடிப்படை விஷயம் விளங்கிட்டா, சிறிய பிராணிகள் ஜக்காத்தாக என்ன செய்ய மாட்டாது? வரமாட்டாது. 6 மாதங்களை தாண்டி விட்டால் தான் அதற்கு பிறகு நாங்கள் வழங்குகிற ஜக்காத்துக்கான பிராணியுடைய உகந்த வயதாக நாங்கள் என்ன செய்ய பார்க்கலாம்? கரிசனையில் கொள்ளலாம். ஹைர். அப்ப எத்தனை வயது உள்ள ஆட்டை ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? எத்தனை வயதுள்ள ஆட்டை ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக சொல்லுவார்கள், பொதுவாக பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன சொல்வார்கள்? செம்மறியாடில், எதில்? செம்மறியாடில் ஜதாத்தையும், எதில்? செம்மறியாடில் ஜதாத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்மறியாட்டில் 6 மாதம் பூர்த்தியானதையும். வெள்ளாடுன்னு சொல்லுவார்களே, அது மஅஸ்ன்னு சொல்லுவார்கள், மஅஸ். இந்த வெள்ளாட்டில் சனியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்ப செம்மறியாட்டில் எதை கொடுக்கணுமாம்? ஜதாத்தை கொடுக்க வேண்டும். சனியத்தில் எதை கொடுக்கலாம்? மஅஸில், அத வெள்ளாட்டில் எதை கொடுக்கலாம்? தனியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். சொல்றதுக்கு காரணம் என்னென்றால், பொதுவாக செம்மறியாடு 6 மாதங்களை தாண்டி விட்டா அதுக்கு என்ன வந்துவிடும்? ஒரு பெருமதி வந்துவிடும். அதே மாதிரி சனியத்துங்கிறது நல்ல ஒரு 2 வருஷங்கள் தாண்டி போகும் பொழுது அதனுடைய 3-4 பற்கள் என்ன செய்திருக்கும்? முளைத்திருக்கும். அந்த முளைக்கிற சனியத் என்றாலே பொதுவாக இந்த இதுக்கு தான் சொல்லுவார்கள், வாயினுடைய பல்லின் முற்பகுதி இருக்குதானே, அதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப 3-4 பற்கள்கள் முளைத்து விட்டால் அதுக்கு என்ன பேரு? சனியத் என்று பேரு. அப்ப இந்த 2 தான் பெருமதியாக இருக்கிற காரணத்தினால் ஆட்டில செம்மறி ஆட்டில நீங்க ஜதாத்தை கொடுங்க, அல்லது வெள்ளாட்டில் எதை கொடுங்கள்? சனியத்தை கொடுங்கள் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள் அறிஞர்கள். ஏன்னா அது பெருமதியாக இருக்கிற காரணத்தினால். அதனாலதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஜதாத்தை கொடுப்பதை விட சனியத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சனியத் என்றால் என்ன? வயசு கூடினதா இல்லையா? ஜதாத்தை விட வயசு கூட பெருமதி வருமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில சில அறிஞர்கள், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எதைத்தான் கொடுக்க வேண்டும்? சனியத்தை தான் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இப்படி வரையறுப்பது சரியா? அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டில சிறிய குட்டிகளை விட்டு விடுங்கள். 6 மாதங்களை தாண்டிய 1 வருடங்களை தாண்டிய ஆடுகளில் இந்த வயதிற்குட்பட்டதை தான் கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறதா? அப்படி வரையறுத்து என்ன செய்யவில்லை, வரவில்லை. ஆனா அறிஞர்கள் இதை கொடுப்பது பெருமதி என்பதனால் கொடுக்க சொல்கிறார்களே ஒழிய, ஹதீஸில் இத்தனை 6 மாதங்கள் வந்தால் தான் கொடுக்க வேண்டும், 1 வருடம் பூர்த்தியானால் தான் என்ன செய்ய வேண்டும், ஜதாத்து சனியத்து அப்படி என்று சொல்லி தனித்தனியாக வந்திருக்கிறதா? வரவில்லை. எதில் வந்த மாதிரி? ஒட்டகத்தில் வரையறுத்து வந்த மாதிரி எதில் கூறப்படவில்லை? ஆட்டில் கூறப்படவில்லை என்பதனால சில அறிஞர்கள் சொன்னார்கள், இந்த வயது அப்படி என்று இல்லை, நீங்க விரும்பின அதை கொடுக்கலாம், ஜதாத்தையும் கொடுக்கலாம், நீங்கள் விரும்பின அதையும் கொடுக்கலாம், சனியத்தையும் கொடுக்கலாம், உங்களுடைய வசதிக்கு உட்பட்டது. வயது என்பது இதுதான் என்று வரையறுப்பதற்கான நேரடியான எந்த ஒரு ஆதாரம் இல்லாத காரணத்தினால் அது 1 வருடம் பூர்த்தியானதாக இருந்தாலும் சரி, அல்லது 6 மாதங்கள் பூர்த்தியானதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயதுக்கு உட்பட்ட ஆட்டை என்ன செய்ய முடியும்? ஜகாத்தாக வழங்க முடியும் அப்படிங்கிறதை அன்புள்ள சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உங்களுக்கு விளங்கிட்டா? அடுத்தது, இந்த ஹதீஸில் ஆடை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது என்ன இனத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆண் ஆடு என்றோ அல்லது பெண் ஆடு என்றோ சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி வேறு பிரித்து என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் பெண்ணாட்டை கொடுப்பதை அறிஞர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். பெண்ணாட்டை கொடுப்பது பெருமதியான என்ற காரணத்தினால்
பெண்ணாட்டை வந்து கொடுப்பதை வந்து வரவேற்றிருக்கிறார்கள். ஆனா ஹதீதுல வந்து ஆணாடு தான் கொடுக்க வேண்டும், பெண்ணாட்டை தான் கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யப்படவில்லை, வேறு பிரித்து வரையறுத்து சொல்லப்படாமல் இருக்கிற காரணத்தினால் நீங்க ஆணாட்டை கொடுத்தாலும் அதுவும் பொருத்தமானது, பெண்ணாட்டையும் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த ஹதீதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி, அதுதான் ஹுல்தா. அந்த செய்தி என்ன? ஹுல்தா. இந்த ஹதீதில் பாருங்கள், ஒமா கான மின் ஹலீதைனி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஹலீதைனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுல்தா என்று சொன்னால் என்ன? கலவை. ஹுல்தா என்று சொன்னால் என்ன? கலவை. அந்த ஹதீதில் வந்திருக்கிற வாசகம் ஹலீதைன். அதிலிருந்து அறிஞர்கள் எடுத்த சட்டம் என்னது? ஹுல்தாவுடைய சட்டம். ஹுல்தா என்று சொன்னால் என்ன? உதாரணமாக 2 நபர்கள் இருக்கிறார்கள். 2 நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை ஒன்று சேர்த்தால் அது நிசாபுடைய அளவை அடைகிறது. உதாரணமாக இவரிடத்தில் 10 ஆடு இருக்கிறது. உதாரணமாக உங்களிடத்தில் வந்து 30 ஆடுகள் இருக்கின்றன. அப்ப இவர்கிட்ட இருக்கக்கூடிய 10 ஆட்டையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 30 ஆடுகளையும் ஒன்று சேர்த்தால் மொத்தம் எத்தனை ஆடுகள் வந்து விட்டன? 40 ஆடுகள் வந்து விட்டன. இப்ப ஹலீத்தா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? ஹலீத். 2 கலவை. இப்ப இதுக்கு சொல்வார்கள் என்னது? ஹுல்தா என்று சொல்வார்கள். இந்த ஹுல்தா 2 வகையில் வரும். இந்த ஹுல்தா எத்தனை வகையில் வரும்? 2 வகையில் வரும். ஒன்று ஹுல்தத்து அயான், இன்னொன்று ஹுல்தத்து அவுசாப் என்று சொல்வார்கள். ஹுல்தத்து அயான் என்று சொன்னால் என்ன? இப்ப உதாரணமாக ஒரு தந்தை மரணித்து விட்டார். ஒரு தந்தை மரணித்தவுடன் ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுப்பட்டி வந்து 2 குழந்தைகளுக்கு சமமாகவே உரிமையாக வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். எதன் மூலமாக? அனந்தர சொத்தின் மூலமாக சமமாக அந்த ஆடு வந்து வாரிசுகாரர்களுக்கு வருகிறது. உதாரணமாக 200 ஆடுகள் 2 சகோதரங்களுக்கு வந்து அந்த 200 ஆட்டிலையுமே என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. அப்ப அது வேறு பிரிக்கப்படவில்லை, அடிப்படையிலேயே அது என்னது? பிரிக்கப்படாமல் வந்திருக்கிறது. அல்லது வந்து ஒரு நபர் வந்து 2 நபர்களுக்கு வந்து அன்பளிப்பு செய்கிறார். உதாரணமாக ஒரு 40 ஆட்டை அன்பளிப்பு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டால் இந்த 2 நபர்களுக்கும் அந்த 40 ஆடும் சொந்தமா இல்லையா? 2 நபர்களுக்கும் சொந்தம். 2 நபர்களுக்கும் சொந்தமாக இருந்தால் அதற்கு பெயர் தானே ஹதீஸில் வந்திருக்கிறது? ஹுல்தா அல்லது ஹலீதைன். அதற்கு என்ன பெயரு? ஹலீதைன் என்று பெயர். இப்படி வந்தால் 2 நபர்களுக்கு முழுமையாக உரிமையாக இருக்கக்கூடிய பிராணி ஹலீதைன். அல்லது இன்னொரு விதத்தில் வரலாம், அதுதான் மிக முக்கியமானது. உதாரணமாக 2 நபர்கள் ஆடுகளை வாங்குகிறார்கள். வாங்கி ஒரே இடத்தில் வளர்க்கிறார்கள். ஒரே இடத்தில் வளர்க்கிறார்கள். இவருடைய 10 ஆட்டையும் இவருடைய 30 ஆட்டையும் ஒரே தொழுவத்திலே வளர்க்கிறார்கள். தண்ணி கொடுப்பதும் ஒரே இடத்தில், பால் கறப்பதும் என்னது? ஒரே இடத்தில், தீனி போடப்படுவதும் என்னது? ஒரே இடத்தில். அப்ப 2 நபர்களுக்குரிய பிராணிகள் ஒரே இடத்தில் வளர்க்கப்படுகின்ற காரணத்தினால் அதற்கும் என்ன என்று சொல்லப்படும்? ஹுல்தா என்று சொல்லப்படும். அப்ப ஒரே இடத்தில் 2 நபர்களுக்கு சொந்தமான பிராணிகள் வளர்க்கப்படுமையாக இருந்தால் அதை வேறு வேறாக ஆக்கக்கூடாது. அந்த 2 நபர்களுக்கும் உரிய ஆடுகள் ஒரே நிசாபாகத்தான் என்ன செய்யப்படும்? கணக்கெடுக்கப்படும். விளங்குதா? இது 2 நபர்களுக்கு வேற வேறையா இருந்தாலும் அவங்க வளர்க்கறது எதுல? ஒரே இடத்துல வளர்க்குறாங்க, ஒரே இடத்துல தண்ணி கொடுக்குறாங்க, ஒரே இடத்திலேயே அதை பராமரிக்கிறார்கள். அப்ப 2 பேருக்கும் வேற வேறையான பிரிவாக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது வளர்க்கப்படுகின்ற காரணத்தினால், பராமரிக்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த 2 இருந்தாலும் ஜகாத்தினுடைய பார்வையில் அதை ஒரு நிசாபாகத்தான் என்ன செய்யப்படும்? கருதப்படும். தெளிவாக நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு சொல்லுவார்கள் ஹுல்தத்து அவுசாஃப். முதலாவது சொன்ன அனந்தர சொத்தி மூலமாக, அதே மாதிரி அன்பளிப்புகளின் மூலமாக வர்றது அடிப்படையிலேயே 2 நபர்களுக்கும் உரியது. அதுல வந்து இவர் இவர் பிரிக்கிறது இல்லை, முஷா என்று சொல்லுவார்கள். 2வது என்னது? 2 பேருக்கும் தனித்தனியானது தான். ஆனா அவங்க ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் ஒரே இடத்தில் அதை என்ன செய்கிறார்கள்? வளர்க்கிறார்கள். அப்படி வளர்க்கப்பட்டாலும் அதற்கும் என்ன பெயர் தான் சொல்லப்படும் சகோதரர்களே?
ஹலீத்தைன் என்றுதான் சொல்லப்படும். அதுக்கு என்ன பேர் சொல்லப்படும்? ஹலீத்தைன் சொல்லப்படும். சரி, இப்படி ரெண்டு பேருக்கு உரிய ஒரு பிராணி பட்டி ஒன்று இருக்கிறது. இப்ப இதற்கு என்ன கொடுக்க வேண்டும்? ஜகாத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவரிடத்தில் 50 ஆடுகள் இருக்கிறது, இன்னொருவரிடத்தில் 150 ஆடுகள் இருக்கிறது. இரண்டையும் இணைத்தால் எத்தனை ஆடுகள் வருகின்றன? 200 ஆடுகள் வருகின்றன. இப்ப இந்த 200 ஆடுகளுக்கு எத்தனை ஆடுகள் கொடுக்க வேண்டும்? 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். இப்ப நாம இதை எப்படி விளங்கணும்னா, லேசா விளங்குறதா இருந்தால் அந்த 10, 30 நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்ப இந்த 10லையும் 30லையும் சேர்த்து எத்தனை ஆடு வரும்? ஒரு ஆடு ஜக்காத்து வரும். சரி, இப்ப இந்த 10, 30லையும் 10 இருக்கிறவருக்குரிய பெர்சன்டேஜ் என்ன? 25. 30 இருக்கிறவருடைய பெர்சன்டேஜ் என்ன? 75. அப்ப யாராவது ஒருவர் வந்து அவருக்கு சொந்தமான ஒரு ஆட்டை கொடுத்தால் மீதியை மற்றவருக்கு காசாக கொடுத்தால் சரி, வழங்கிட்டா? அப்ப 75% பெர்சன்டேஜ் 75% இருக்கக்கூடிய ஒருவர் அவர் புறத்திலே இருந்து ஒரு ஆட்டை ஜக்காத்து கொடுத்தால் அந்த மற்றவர் அவரோட கூட்டாளியாக இருக்கக்கூடியவர் வந்து 25% அந்த காசை யாருக்கு கொடுத்து விடுவார்? 75 உரிமையா இருப்பவருக்கு கொடுத்து விடுவார். அதான் ஹலீத்தைன். பாருங்க, அந்த ஹதீதில் எப்படி வருகிறது? ஃபைன்னஹுமா யதராஜானி, அவங்க ரெண்டு பேரும் தமக்கு மத்தியில் என்ன பண்ணிக்கொள்வார்கள்? பகிர்ந்து கொள்வார்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பிஸ் சவியதி. பிஸ் சவியதி. சவியத்தி என்று சொன்னால் என்ன? சமமாக. சமமாக என்று சொன்னால் இவருடைய ஆட்டின் அளவின் அந்த பெர்சன்டேஜையும் இவருடைய ஆட்டின் அளவின் அந்த பெர்சன்டேஜுக்கு உள்ள மாதிரி அவர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணிக்கொள்வார்கள்? பகிர்ந்து கொள்வார்கள். அப்ப எவ்வளவு ஆடு இருக்கிறதோ அந்த ஆட்டை மொத்தமாக இருக்கக்கூடிய ஆட்டோடு நாங்க என்ன செய்து வகுத்து 100 என்ன பண்ணி வகுத்த அந்த பெர்சன்டேஜை நாம என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். அது உங்களுக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கும். அப்ப அதுக்கு தான் பேர் என்னது? ஹலீத்தைன். ஹலீத்தைன் என்ன வழங்கிட்டா? இப்போ ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஜக்காத்துடைய பாடத்துல ஹுல்தான் என்னன்னு கேட்டா சொல்லிடுமா? எத்தனை வகையான ஹுல்தா இருக்கிறது? 2 வகையான ஹுல்தா இருக்கிறது. முதலாவது வகையான ஹுல்தா என்ன? ஆயான். ஆயான் என்பது என்ன? இயல்பாகவே அனந்தர சொத்தி மூலமாக, அதே மாதிரி அது மூலமா வர்றது. இன்னொன்று என்னது? 2 நபர்கள் தங்களுடைய புரிந்துணர்வு அடிப்படையில் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுக்கு மத்தியில் சேர்த்து கொள்கிறார்கள். அப்படி சேர்க்கின்ற பொழுது 2 பேரும் சேர்ந்து அவங்க என்ன கொடுக்கணும்? ஜக்காத்தை வழங்க வேண்டும். அப்படிங்கிற அந்த செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் இதுல இருந்து பார்க்கிறோம். அப்ப 2 பேரும் ஒன்றா சேரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னது? வருட ஆரம்பம். மிக முக்கியமான விஷயம் என்ன? வருட ஆரம்பம். இப்போ உதாரணமா நீங்க அந்த ஆட்டை வளர்த்து வருகிறீங்க, உங்களுக்கு வருஷம் முடிய போகுது. உங்களோட கூட்டாளி வந்து சொல்லுகிறார், நானும் உங்களோடு வந்து என்ன செய்து கொள்கிறேன், ஹுல்தா பண்ணுகிறேன் என்று. அப்பதான் புதுசாக வந்து சேர்ந்தால் அவரோடு ஹுல்தா பண்ண இயலுமா? ஏன்? அவர் அப்பதான் வருஷத்தை ஆரம்பிக்கிறாரு. நீங்க இப்ப என்ன செய்றீங்க? வருஷத்தை முடிக்க போகிறீங்க. அப்ப அந்த வருடத்தை நாங்க என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? கருத்தில் கொள்ள. இருவருமாக இணைந்து ஆரம்பித்து வருடம் முடிவாக என்ன இருக்க வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப இடையில வர குட்டிகளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். உதாரணமா 2 பேரும் சேர்ந்து 40 ஆடுகள் வருகிறது. இடையில வர 45 ஆடு குட்டிகள், அதுக்கெல்லாம் என்ன சட்டம்? மாஷா அல்லாஹ், அரசனது வக்ஸு. ஹைர். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். வக்ஸுங்கிறத நான் எதிர்பார்த்து சொல்லிட்டீங்க. அப்ப அந்த 5 ஆட்டுக்கும் ஜக்காத்து பாக்குறது தானே? பாக்குற இல்லையா? பாப்போம் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு. பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. எதை பார்க்கக்கூடாது? கால்நடைகள். யார் பதிவு சென்ற கால்நடைகளுக்கு மட்டும் வருஷம் ஆரம்பித்ததுக்கு பிறகு மேலதிகமா வரக்கூடிய ஜியாதாத்துகள், அதிகரிப்புகளுக்கு நாங்க என்ன பார்க்கறல்ல? வருடம் பார்ப்பதில்லை. பணத்துக்கு பார்க்கிற மாதிரி நாங்க எது பார்ப்பதில்லை? வருடம் பார்ப்பதில்லை. உதாரணமாக 100 ஆடுகளோடு ஆரம்பிக்கிறீர்கள். இந்த வருட இறுதிக்குள் தான் அடுத்த 100 ஆடுகள் உங்களோடு வந்து என்ன செய்கிறது? குட்டி என்று சேர்ந்து கொள்கிறது. இப்ப அந்த குட்டிகளுக்கு வந்து 6 மாசம் 7 மாசம் தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, அதுக்கு வருஷமாக இல்லைன்னு சொல்லலாமா? நம்ம இது படிச்சோம். எதுல படிச்சோம்? ஒட்டகத்துல நாங்க என்ன செய்திருக்கோம்? படித்திருக்கிறோம். அப்ப எது அதாவது தாபியாவில் அஸ்லத்துயர்ந்து வரக்கூடிய தாபியாகள், இந்த குட்டிகளும் எந்த அளவுகளுக்குள்ள வரும்?
ஜக்காத்தினுடைய மொத்த அந்த அளவுகளுக்குள் வரும். ஆனா எதுக்கு ஜக்காத் இல்லை? சிறு கன்றுகளில இருந்து நாங்க ஜக்காத்து கொடுக்கறது இல்லை. ஆனா கணக்கு பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த மொத்தத்தில இருந்து தான் பார்க்க வேண்டும். விளங்கிட்டா இல்லையா? சில பொருட்களில் வருடம் பார்ப்பது இல்லைங்கிற அந்த பாடம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்து கட்டாயம் பாருங்க. திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன செய்யும்? பரிச்சயமா இன்ஷா அல்லாஹ். நம்ம அசைன்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதானே. எண்ணிக்கையை சேர்க்கணும். உதாரணமா 200 ஆயிட்டு 6 மாதம் தான்ன்றதுக்காக நீங்க ஒரு ஆடு தான் நான் கொடுப்பேன்னு சொல்ல இயலாது. 200க்கு எத்தனை ஆடு? 2 ஆடு. அப்ப இடையில வந்த கன்றுகள்ன்றதுக்கான நம்ம அதை என்ன பண்றது இல்லை, கணக்குல இருந்து கழிக்கிறது இல்லை. அதுதான் நாங்க இப்ப சொல்றோம். உங்களுக்கு ஏழும்டா இன்ஷா அல்லாஹ். அந்த 2 ஹதீஸ் நாங்க படிச்சிருக்கிறோம். என்ன இந்த 2 ஹதீஸ்ல நீங்க படிச்ச விதிகள் நீங்க கட்டுரை மாதிரி எழுத தேவையில்லை. விதிகள் முதலாம் ஹதீஸ்ல ஒரு 4-5 விதி சொல்லியிருப்பேன். இப்ப எத்தனை பாடம் போயிருக்கிறோம்? 5-6 2 ஹதீஸ்லாம் நிக்கிறோம். இந்த 5 உங்களுக்கு முடியுமான விதியை சப்ஜெக்டிவா இருக்கணும். இந்த ஜக்காத்தோடு தொடர்பான ஜக்காத்துடைய சட்டத்தை ஒருவர் கேட்ட உடனே இப்போ உங்கள்ட்ட ஒருவருக்கு வந்து கேட்கிறாரு, இந்த விதி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அவசரமா என்ன செஞ்சிருக்கேலும் பதில் சொல்ல இயலும். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்கு வரும்பொழுது ஏழுமண்டால் செஞ்சுடுவாங்க. நானே அப்படி செய்வேன் என்ன. அப்போ நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். கடைசியில் அவங்க ஒன்று செய்யட்டும் என்ன, நாம கொடுப்போம் கைடை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் செய்ய தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு அதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஆனால் நம்ம இந்த ஒரு பெரிய பரப்பை தாண்டக்குள்ள இப்போ அவங்களும் உஷாராகணுமே. அவங்கள தரப்புல இருந்து அந்த கற்ற கல்விகளுடைய ஆமாம் அப்படி செய்வோமே. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாம ஆரம்பிப்போம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹைர். இதில் இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி இன்னொரு சட்டத்தையும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஹுல்தாங்கிறது கால்நடைகளில் தான் வரும். ஹுல்தாங்கிறது எதில் வரும்? கால்நடைகள். இப்போ 2 பேரும் சேர்ந்து தங்கத்தை என்ன பண்றீங்க? ஹுல்தா பண்ண இயலாது. சரியா? தங்கம், காசு இந்த மாதிரியான ஏனைய கால்நடைகள் அல்லாத ஜக்காத்து பொருட்களை ஹுல்தா பண்ணி அதுலேருந்து உண்டு வாரதில்லை. வழங்கிட்டா? ஒருவருடைய அந்த பொருள் இன்னொருவரிடம் குமிந்திருந்தாலும் தனித்தனியே தான் அவைகளுக்கு ஜக்காத். அப்ப ஹுல்தாங்கிறது எதுல தான் வரும்? கால்நடைகளிலே தான் வரும். அப்படிங்கிறத நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்ப உங்களுடைய இருக்கக்கூடிய ஆட்டுப்பட்டிகள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறது. இந்தியாவிலே ஆட்டுப்பட்டி வைத்திருக்கிற உதாரணமாக இங்கே ஒரு ஆட்டுப்பட்டி வைத்திருக்கிறீர்கள். ஒரே நாட்டில் பல இடங்களில் அப்படி இருக்கிறது. இப்ப நாங்க வந்து இதை வேறான இடம்னு பாக்குறதா? நீங்க மாலிக், நீங்க அந்த அதாவது கால்நடையுடைய அதாவது அதிபதியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்கெங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்ய வேண்டும்? அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன பார்க்க வேண்டும்? ஜக்காத்து பார்க்க வேண்டும். இதையும் இந்த ஹதீதில் இருந்து நான் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹதீதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லா யுஜ்மஉ பைன முஃப்தரிகின் அல்லது முத்தஃபர்ரிகின் வலா யுஃபர்ரகு பைன முஜ்தமஇன். என்ன பொருள் சொன்னன்? பிரிந்திருந்ததை என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. சேர்ந்திருப்பதை என்ன செய்யக்கூடாது? பிரித்து வைக்க கூடாது. ஹஷ்யத ஸதகா. எதற்கு பயந்து? ஜக்காத்துக்கு பயந்து. இதுக்கு என்ன உதாரணம்? எளிமையாக நாங்க சொல்ற உதாரணம் என்னென்றால், உதாரணமா இவரிடத்துல வந்து 40 ஆடுகள் இருக்கின்றன, உங்கள்கிட்ட 40 ஆடுகள் இருக்கின்றன. உங்கள்கிட்டயும் என்ன இருக்கிறது? உங்கள்கிட்ட எத்தனை? 40 ஆடுகள் இருக்கின்றது. மொத்தம் எத்தனை ஆடுகள்? 40 80 ஆடுகள் வருகிறது. என்ன ஹயர்? இப்ப 80 ஆடுகள்ல ஒன்று கொடுத்தா என்னது? தனித்தனியா. சரி, நாம 200க்கு பார்ப்போமே. என்ன 200க்கு கணக்கு பாருங்க. அப்போ 200க்குள்ள ஆடுகள் அப்படிதானே? 200க்குள்ள ஆடுகள் வந்திருக்கின்றன. இப்ப இதை வந்து சேர்த்தால் என்ன நடக்கும்? இதை வந்து சேர்த்தால்
2 ஆடுகள் கொடுக்க வேண்டி வரும். ஹைர், இதை வந்து சேர்த்தா எத்தனை ஆடு கொடுக்க வேண்டி வரும்? 2 ஆடு கொடுக்க வேண்டி வரும் என்பதற்காக சேர்ந்திருந்ததை என்ன செஞ்சு விடுறாங்க? பிரிச்சு விடுறாங்க. அப்ப சேர்ந்திருந்ததை பிரிக்கிறார் எதற்காக வேண்டி? தனித்தனியே இருந்தால் கடமையாகிவிடும் என்பதற்காக. இப்ப 40 ஆடு உங்கள்கிட்ட இருந்தா எத்தனை ஆடு நீங்க கொடுக்கணும்? 1 ஆடு கொடுக்கணும். நீங்க 40 ஆடு இருந்தா எத்தனை ஆடு கொடுக்கணும்? 1 ஆடு கொடுக்கணும். நீங்க 40 ஆடு இருந்தா 1 ஆடு கொடுக்கணும். 3 பேரும் சேர்த்துட்டீங்கன்னா எத்தனை ஆடு கொடுக்கணும்? 1 ஆடு. இப்ப 40 ஆடுகளுக்கு எத்தனை ஆடு ஜக்காத்து? 1 ஆடு ஜக்காத். இப்ப 40 ஒவ்வொரு இடத்திலையும் என்ன இருக்கிறது? தனித்தனியாக இருக்கிறது. தனித்தனியாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் தங்கள் தரப்பில் ஒவ்வொரு ஆடுகள் கொடுக்க வேண்டும். அப்ப இதை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி 3 பேரும் சேர்ந்து என்ன செய்றீங்க? நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கொள்வோம்? ஹுல்தா பண்ணிக்கொள்வோம்னு சொல்றீங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்தா மொத்தமா எத்தனை ஆடு தான் வரும்? 1 ஆடு தான் வரும். அப்ப இப்ப பிரிஞ்சிருப்பதை நீங்க என்ன பண்ணுகிறீர்கள்? சேர்க்கிறீர்கள். எதற்காக வேண்டி? ஹஷியத்த அஸ்ஸதகா. ஹைர். அதே மாதிரி சேர்ந்திருப்பதை வந்து பிரிக்கிறீர்கள். சேர்ந்திருப்பதை வந்து பிரிக்கிறீங்க. இப்போ உதாரணமா உங்களிடத்துல 30 ஆடு இருக்குது. உங்களிடத்துல எத்தனை ஆடு இருக்குது? 30 ஆடு இருக்குது. ஹைர். 2 பேரும் சேர்ந்தா எத்தனை ஆடு கொடுக்கணும்? 1 ஆடு கொடுக்கணும். 2 பேரும் பிரிச்சுட்டா 1 ஆடும் என்ன செய்ய தேவையில்ல? கொடுக்க தேவையில்லை. இப்ப சேர்த்ததை நீங்க என்ன பண்றீங்க? பிரிக்கிறீங்க. எதற்கு பயந்து? ஹஷியத்த சதகா, ஜக்காத்துக்கு பயந்து. அப்ப பிரிந்திருந்ததை என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கவும் கூடாது. சேர்ந்திருப்பதை என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. இதுக்கு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் என்ன? லா யுஜ்மஉ பைன முத்தஃபர்ரிகின் வலா யுஃபர்ரகு பைன முஜ்தமஇன். இது விளங்கிட்டா உங்களுக்கு இந்த கடைசியா சொன்ன விஷயம்? ஒரு ஆள் சொல்ல இயலுமா? எப்படி விளக்கம் அதுக்கு? அது இல்ல, உதாரணம் மூணு பேர்றதை ஒன்றாக்குறது. பில் அக்ஸாது. அது எப்படி? 30 சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே சேர்ந்திருந்ததை இப்ப என்ன பண்றாங்க? ஜகாத்து கொடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி பிரிக்கிறார்கள். ஹைர். அப்ப இவ்வளவு செய்திகள் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதோட இந்த செய்தியில 2 மேலதிகமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன? வெள்ளிக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத்து. அதை நாங்க தனியே என்ன செய்யும் பார்ப்போம். இப்ப நம்ம எந்த இதுல பார்த்து கொண்டு வரோம்? கால்நடைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் சேர்த்து நாம அதற்குரிய இடத்தில் அதை பார்ப்போம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு பிராணி இருந்தால் கொடுக்க வேண்டியிருந்து அதை கொடுக்க முடியாமல் போனால் என்கிற ஒரு விஷயம் அது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்க ஏற்கனவே போன கிளாஸ்ல என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? ஒரு ஆள் மட்டும் செல்லுங்க, அதோட கிளாஸை முடிச்சிருவோம். ஒருவர் வந்து ஹிக்கத்து கொடுக்க வேண்டி இருக்குது. பாப்போம் யாருக்கு ஞாபகம் இருக்குது. ஹிக்கத்து கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அவரிடத்துல என்ன இல்லை? ஹிக்கத் இல்லை. அவருடைய இது இருக்கு, ஜதாத் இருக்குது. ரெண்டு ஆடு வாங்கிக்கொள்ள. ஞாபகம் இருக்கா? போன கிளாஸுக்கு வந்தாக்கள். ஹைர். ஜுப்ரான். மாஷா அல்லா. என்ன சொல்? ஜுப்ரான். ஜுப்ரானுங்கிறது என்ன? அடைத்தல். எந்த வாயில அடைக்கிறது? இருக்கிற ஒன்று இல்லாம மேலுக்கு இருக்கிற ஒன்றை கொடுத்தா அப்ப ஜக்காத்து வசூலிக்க வாரவர் என்ன செய்வாரு? இவருக்கு 2 ஆடும் அல்லது 20 திர்ஹமன் 20 வெள்ளி காசும் கொடுப்பாரு. அப்படித்தானே? கீழே உள்ளதை ஜக்காத்து கொடுக்கிறவர் கொடுத்தால் இப்ப ஜக்காத்து கொடுக்கிறவர் வசூலிக்க வாரவருக்கு என்ன செய்யணும்? ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிற செய்தி முழுவதுமாக இந்த ஹதீஸில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸுக்கு வரும்பொழுது இந்த 2 ஹதீஸில் தொகுக்கப்பட்ட ஜக்காத்தினுடைய அடிப்படை கவாயிதுகளை ஒரு ஹேண்ட் அவுட்டை நம்ம கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ். ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.